பாஜக தலைமை வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து கூட்டணி அமர்ந்து பேசி இலாக்காக்கள முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகல என்ன பண்ணாங்க, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தான் கூட்டணி கட்சிகள முடிவு பண்ணும். எடப்பாடி தான் முதல்வர்னு ஒண்ணு போட்டாங்க. அதிமுக பதவிக்கு வருமா, தனி ஆட்சி அமைக்குமான்றதெல்லாம் அடுத்த கேள்வி. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அதிகாரத்துல பங்குன்ற விஷயத்த வந்து நம்ம எடுக்கணும் கையில என்ற அந்த ஒரு காரணத்துக்காக இந்திய கூட்டணி ஆட்சின்றத திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க. அதனால தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும்ன்ற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க அதிமுக காரங்க. இதுக்கு பாஜக விட்டு வந்தாலும் பரவாயில்லன்றதான் பாயிண்ட். எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு, தாவேகாவை காமிச்சு பாஜகவை சீட்டு குறைக்கலாமான்னு ட்ரை பண்றாரு. பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எல்இடி பல்பு ஊழலை கையில் எடுத்துட்டாங்கன்னு அவரை பயமுறுத்திட்டாங்க வரும்போது. வேலுமணிக்கு என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் கான்டாக்ட்ல இருக்கோம், அப்பவே நம்மளை பத்தி கிளப்பி விடுறாங்களேன்னு அவரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து எல்லாரோடையும் பாஜக ஆட்களோட மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது மம்பு வழக்கு வந்துட போதுன்ட்டு. ஒரு பக்கம் தங்கமணி வேலுமணி எல்லாம் போய் பேசுறாங்க பாஜக ஆட்கள்கிட்ட. ஒரு செங்கோட்டையனே போய் பேசினார், கடைசியில் ஒரு தாவேகால போய் சேர்ந்துட்டாரு அவரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு, அவர் இன்னும் தனியா இருக்காரு. அதிமுக பாலிடிக்ஸ்குள்ள பாஜக காய்களை நகர்த்துற விஷயங்கள் வந்து எப்போதுமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. அமித்ஷா வந்து மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் விளையாடுற மாதிரி இங்க விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணா கூட இங்க கொஞ்சம் அவர் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தண்ணி காமிக்கிறார். அவரால் தமிழ்நாட்டு அரசியல்ல நினைச்சபடி அவர் காயினை நகர்த்த முடியல. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு ரெண்டு தரப்பையும் ஒரே கூட்டணியே ரெண்டு விதமா பேச வேண்டிய நெருக்கடிக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நேற்றைய அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார பயணத்தின் கடைசி நாள் பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய வார்த்தைகள்ல இருந்தே பல பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை நம்மளால பார்க்க முடிந்தது. ஒன் பை ஒன்னா வரணும்னு நினைக்கிறேன். என்டிஏ சர்க்கார் அப்படின்னு அமித்ஷா பேசியது அப்படிங்கிறது புதிய சர்ச்சையை கிளப்பி இருந்தது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக அதே தேதியில் அதே அன்னைக்கே அடுத்த ஈவினிங்லேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துல தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார். இது உண்மையிலேயே எப்படி புரிஞ்சுக்கிறது? என்டிஏ அலைன்ஸ், என்டிஏ ஆட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அவரவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி சொல்றாங்க, நத்திங் சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. முதல்ல இருந்தே அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த ஏப்ரல்ல வந்து பல கார் மாறி அமித்ஷாவை போய் சந்திச்சாரு எடப்பாடி. அந்த சமயத்துல பேச்சுவார்த்தை நடந்து முடிகிற சமயத்துல அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார். அதுல வந்து விரைவில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் தான் அவர் போட்டிருந்தார் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சென்னைக்கு அமித்ஷா வந்தபோது எடப்பாடியோடு சேர்ந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு பாஜக தலைமை வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து கூட்டணி அமர்ந்து பேசி இலாக்காக்களை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, தந்தி பேப்பருக்கு பிரிண்ட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல எல்லாமே என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் அவர் சொன்னார் ஆக்சுவலா. ஸோ தொடர்ந்து அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அமித்ஷா என்ன சொன்னார்னா, பீகாரை போல வந்து வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொன்னார். அந்த சொன்ன பிறகுதான் வந்து அதிமுக என்ன பண்ணாங்க, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணும், எடப்பாடி தான் முதல்வர்னு ஒன்று போட்டாங்க. ஆனால் அது போட்ட பிறகு இந்த கான்ட்ரவர்சி நின்றுடும் பார்த்தா, நேற்று அமித்ஷா அந்த கான்ட்ரவர்சி நிக்கல, நாங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதுல உறுதியா இருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் நாங்க சிஎம் கேண்டிடேட் யாரையும் நாங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. நாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவோம். அதிமுக என்டிஏல இருக்குன்னா அது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். நாளைக்கு அதிமுக தனியாவே ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அதுல வந்து அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் வரும்போது பாஜக என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்படி தெலுங்கு தேசம் வந்து பாஜகவுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்களோ ஆந்திரால, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆக்சுவலா வந்து. அதனால என்டிஏ கூட்டணி ஆட்சின்ற விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதிமுக பதவிக்கு வருமா, தனி ஆட்சி அமைக்குமான்றதான் அடுத்த கேள்வி. பட் ஏதாவது அந்த ஈவெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதிகாரத்துல பங்குன்ற விஷயத்த வந்து நம்ம எடுக்கணும் கையில என்ற அந்த ஒரு காரணத்துக்காக என்டிஏ கூட்டணி ஆட்சின்றதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க. அது அதிமுகவுக்கு வந்து பெரிய சங்கடமாகும். அதே சமயம் எப்படா இந்த கூட்டணியிலேருந்து நம்ம பாஜக விடுவித்து கொண்டு வெளியில போலான்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கொடுக்குது ஆக்சுவலா. அதிமுகவை பொறுத்த மட்டும் பாஜக கூட்டணியில வந்து அதிமுக இருக்கிறது வந்து
லோக்கல்ல அவங்க கட்சிக்காரங்க கிட்ட எந்த விதமான ஒரு உற்சாகமும் அதில் இல்லை. அதனால தாவேகாவோட கூட்டணி அமைக்கணுன்ற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க அதிமுக காரங்க. அதுக்கு எடப்பாடி சொல்ற பதில் என்னன்னா, எப்படியும் தாவேகா நம்மளோட வந்துடும், கவலைப்படாதீங்கன்னு அவர் ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருக்காரு. ஹோப் கொடுத்துருக்காரு. அது ஃபால்ஸா ட்ரூவா நடக்குமான்னு தெரியாது. ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாஜக என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடியை வந்து வழிக்கு கொண்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, இதை விட்டு வெளில போனா போறோம்னு நினைக்கிறாரு. இடங்கள்லயும் பிரச்சனை வருது. வெளியில போகணும்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து பாஜக கூட்டணியை முறிக்கணும்னு நினைக்கிறாரு. விச் மீன்ஸ் என்டிஏ கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாரா? என்டிஏ கூட்டணியை முறிச்சிட்டு வெளியில வந்தாதான் தாவேகாவோட சேர முடியும்னு அதிமுக பல பேர் கருதுறாங்க. தாவேகா வந்து பாஜக இருக்கிற இடத்துல வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்க முதல் தேர்தலே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக வெளில வந்தா அவரோட நம்ம சேரலாம் நினைக்கிறாங்க. அப்படின்றது அதிமுகவுடைய கருத்தா இருக்கு. புரிஞ்சுக்கிறேன் சார். அதிமுக கருத்து அதுவாக இருந்தா எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வேலையில இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு புதுசா கட்சி தொடங்கணும்னே அதிகாரத்துக்கு வரலாம்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. அது மறைமுகமா விஜய் அட்டாக் பண்ற மாதிரி தானே இருக்கு. இது மாதிரி அதிமுக பலர் பேசியிருக்காங்களே. சிவலூர் ராஜு பேசுறாரு, எல்லாருமே உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, வந்த உடனே நிறைய கேக்குறாங்கன்னு பேசுறாரு. ஆனா எடப்பாடி அத்தாரிட்டேரியன்ல ஜெயக்குமார் பேசுறது இதெல்லாம் கூட நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அத்தாரிட்டி எடப்பாடி, கூட்டணி அவர் தான் நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட எடப்பாடியே அது வேணான்ற இடத்துல இருந்து பேசுற மாதிரி பொருள்படாது. அது எடப்பாடி வேண்டாம்னு சொன்னா கூட கட்சிக்காரங்க விடுற மாதிரி இல்ல சார். அதிமுக வந்து தாவேகாவோட கூட்டணி சேரணும் அப்படின்றதுல கட்சிக்காரங்க தெளிவா இருக்காங்க. அதான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் கடந்த 6 மாச காலமாக அவர் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர், செயற்குழு, பொதுக்குழு எல்லாத்துலயும் சொல்ற விஷயம் என்னன்னா, தாவேகாவோட நம்ம கூட்டணி அமைச்சாதான் வெற்றி வந்து ஓரளவுக்கு திமுகவை ஃபைட் பண்ண முடியும். பாஜகவோட நம்ம கூட்டணி அமைச்சா நம்ம கூட்டணிக்கு இதுவரை யாரும் வராது இருக்காங்க. இருந்தவங்களும் போயிட்டாங்க. தினகரன் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு, தேமுதிக போயிடுச்சு. அதனால வந்து நம்ம வந்து தாவேகாவோட அமைக்கணும். இதுக்கு பாஜக விட்டு வந்தாலும் பரவாயில்லன்றதான் பாயிண்ட். ஆனா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு, தாவேகாவை காமிச்சு பாஜகவை சீட்டு குறைக்கலாமான்னு ட்ரை பண்றாரு. பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு தாவேகாவை யூஸ் பண்றாரு. நீங்க ரொம்ப இது மாதிரி எனக்கு கெடுபிடி பண்ணீங்க, 50 சீட்டு 60 சீட்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தாவேகாவுக்கு போற தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனை வந்து எப்படி வந்து சில கட்சிகளுக்கு வந்து தாவேகா ஒரு ஆப்ஷனா இருக்கோ, அந்த மாதிரி வந்து அதிமுகவும் வந்து பாஜகவை பயமுறுத்துறதுக்கு தாவேகா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆனால் தாவேகா என்ன நினைக்கிறாங்க, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, நம்ம கவலை இல்லை சார். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க வந்து அதிமுகவை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதிமுகவை தாண்டி நாங்க போயிட்டோம். அதிமுகவை செமிஃபைனல்ஸ்ல நாங்க வீழ்த்திட்டோம். நாங்க ஃபைனல்ஸ்ல வந்து திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு சார் கீழே விழ போற எடப்பாடி எதுக்கு சார் நாங்க தூக்கி பிடிக்கணும்னு கேக்குறாங்க. கீழே விழ போற எடப்பாடியை நாங்க ஏன் தூக்கி பிடிக்கணும்? அவர் ஏதோ அவங்க கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக கொடியை பார்த்த உடனே அப்படியே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அவர் தான் உற்சாகமா பேசினாரு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. கீழே விழ போற எடப்பாடியை நாங்க எதுக்கு தூக்கி பிடிக்கணும்? நாங்க கட்சி ஆரம்பிச்சது விஜய முதல்வர் ஆக்கிறதுக்காக. அது நாங்க வந்து அதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கோமே தவிர, இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேலேயே போய் செங்கோட்டையன்லாம் சேரும்பொழுதே முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எந்த காலத்துல எடப்பாடியை நாங்க சேர்க்க மாட்டோம், நீங்க தைரியமா உள்ள வரலான்றதுதான். அதே மாதிரி தினகரன், ஓபிஎஸ்க்குலாம் நாங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதி என்னன்னா, எந்த காலத்தையும் நாங்க எடப்பாடி சேர்க்க மாட்டோம் அப்படின்றதான் நாங்க தாவேகால இருந்து கொடுத்துருக்கிற வாக்குறுதி. அதனால இந்த சைடு அவர் வர முடியாது சார். அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்றதுக்காக தாவேகாவோட போயிடுவோம்னு சொல்றது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு இடங்களை குறைக்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியா கையாளுறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து இடங்கள்ன்றது எங்க பிரச்சனை? ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு பேசுறது, அவர்கள் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு பேசுறது, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசினாலே ஆப்வியஸா இங்க 234 தொகுதியில ஒரு 100 தொகுதியிலாவது போட்டி போடுறாங்க பாஜக அப்படின்னா அந்த இடத்த கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. சண்டையே 20 தொகுதியா 30 தொகுதியா 50 தொகுதியா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல வெளியில தான் அப்படி சொல்லப்படுதா, உள்ளுக்குள்ள 100 சீட்டு வரைக்கும் கேக்குறாங்களா? என்ன நடக்குது சீட் ஷேரிங்ல? போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்க போட்டி போட்ட இடங்களுக்கு உள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள்ல எந்தெந்த இடத்துல அதிமுக விட அதிகமான ஓட்டு வாங்கினாலும் அந்த இடத்த குறி வச்சு கேட்கிறாங்க. ஒரு 70-75 இடங்களும் அவங்க கணக்கு சொல்றாங்க. ஆனா அந்த 75 இடங்களும் முதல்ல கேட்டது உண்மை, அந்த அளவை குறைச்சிட்டாங்க. இப்ப 50 தொகுதி கேட்டாங்க. 50க்கும் 30க்கும் நடுவில் அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில வேலுமணி போய் பேசியிருக்காரு. 50க்கும் 30க்கும் நடுவில் உள்ள பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. இவங்க 30ல நிக்கிறாங்க, அவங்க 50ல இருந்து இறங்கி வராங்க. அவங்க எவ்வளவு தூரம் இறங்கி வராங்க, இவங்க 30க்கு அப்புறம் எவ்வளவு தூரம் ஏறாங்கன்றதான் இங்க பாயிண்ட். அது எவ்வளவு தூரம் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடிட்டே வந்து 2 நாள் முன்னாடி ஒரு அஇஅதிமுக முன்னாள் எம்எல்ஏ நம்ம எல்லாமே நம்ம ஆட்கள்லாம் போலாமா திருச்சிக்கு அமித்ஷாவை ரிசீவ் பண்றதுக்குன்னு கேட்டது, நீங்க வருவீங்க இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் வரா மாதிரி இல்ல, நம்ம சொல்ற அவங்க எண்ணிக்கைக்கும் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு,
நம்ம இது மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரோட பக்கத்துல போய் உட்காந்துட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா போயிட்டோம், பல பேர் அதையே சொல்லி காமிச்சிருந்தாங்க. அதனால எண்ணிக்கை ஃபைனலைஸ் ஆகாத நம்ம அடுத்த மீட்டிங்கே வந்து அமித்ஷாவோட போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாராம் அவர் ஆக்சுவலா. ஸோ அந்த எண்ணிக்கை ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் ஒரு ஒரு எரிச்சல் அடைகிற சமாச்சாரம் அதிமுக இருந்தா கூட இந்த இடங்கள் பிரச்சனையும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க வேலுமணியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வேலுமணி அவர் தனியா அவர் சார்பில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறாரா, இல்ல கட்சி சார்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்றது அதுல ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஆனால் எடப்பாடி வேலுமணியை அனுப்பிச்சிருக்காரு பேச்சுவார்த்தைக்குன்றது உண்மை. அது எப்படிப்பட்ட முடிவுகள் எழுதுவது தெரியாது. எடப்பாடி சொல்லிதான் வேலுமணி போறாரு, வேலுமணி தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்கல. வேலுமணி தனியாவே பாஜகவோட சில விஷயங்கள்லாம் டீல் பண்ற மாதிரியான விஷயங்கள், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ஈவன் அமித்ஷா எல்லாரோடையும் அவரு தனிப்பட்ட முறையிலையும் வந்து ஒரு கான்டாக்ட்ல இருக்கார். ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவரை பயமுறுத்திட்டாங்க. பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எல்இடி பல்பு ஊழலை கையில் எடுத்துட்டாங்கன்னு அவரை பயமுறுத்திட்டாங்க வரும்போது. பியூஷ் கோயல் வரும்பொழுதே போன வாட்டி வந்தார்ல பியூஷ் கோயல், அப்ப வரும்போது அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. டிவிஎஸ்சி போட்டிருக்கிற எஃப்ஐஆர் அவங்க பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாங்க. அது பாஜக ஆதரவு பத்திரிகையே ஒண்ணு போட்டாங்க. அது ஆக்சுவலா அது போட்டதுனால வேலுமணிக்கு என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் கான்டாக்ட்ல இருக்கோம், அப்பவே நம்மளை பத்தி கிளப்பி விடுறாங்களேன்னு அவரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து எல்லாரோடையும் பாஜக ஆட்களோட மூவ் பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது மம்பு வழக்கு வந்துட போதேன்ட்டு. ஆனால் எடப்பாடியும் வந்து தான் நேரடியா போகாம அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற வேலுமணி அமைச்சிருக்காரு. வேலுமணி என்ன மாதிரி டீல் பண்றாரு அப்படின்றது வேலுமணியோட இன்டெகிரிட்டியே வந்து கேள்விக்குறியாக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வேலுமணியை வச்சு பாஜக ஏதாவது பிளே பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இங்க ஆக்சுவலா. எடப்பாடி வழிக்கு வரலன்னா வேலுமணியை வச்சு அதை பிளே பண்ற போது, ஏன்னா 2017 இருந்து பாஜக வந்து அதிமுகவுடைய உள்கட்சி அரசியல்ல எப்படி எல்லாம் பிளே பண்ணுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால வந்து இருக்கிறத ஒண்ணு இல்லாத பண்ணிடணும்னு நினைச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க சொல்றது பாஜக பிடிக்காதவங்க எல்லாம் ஏதோ நம்ம கட்சியில உள்ள பூந்து எல்லா குழப்பத்தையும் பண்றாங்க சார் அப்படின்னு அதிமுக இருக்கிற இடைநிலை தலைவர்கள் பல பேர் சொல்றாங்க. அதனால யாரையும் நம்ப முடியல, யார் போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் தங்கமணி வேலுமணி எல்லாம் போய் பேசுறாங்க பாஜக கிட்ட, ஒரு செங்கோட்டையனே போய் பேசினார், கடைசியில் ஒரு தாவேகளை போய் சேர்ந்துட்டாரு அவரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு, அவர் இன்னும் தனியா இருக்காரு. அதிமுக பாலிடிக்ஸ்குள்ள பாஜக காய்களை நகர்த்துற விஷயங்கள் வந்து எப்போதுமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு ஆக்சுவலா. அது எதை நோக்கி போகிறது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இவங்க எல்லாருமே வந்து எல்லோரையுமே இயக்குவது வந்து பாஜக தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. அந்த எண்ணம் தான் வந்து இப்ப எல்லாருக்கும் இருக்காரா. ஓபிஎஸ்ஓ இல்ல தினகரனோ நாங்க எடப்பாடியை வீழ்த்துறதா எங்க குறிக்கோள், நாங்க தாவேக்காவோட போய் சேர போறோம், செங்கோட்டையோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற பல விஷயங்கள் சொன்னா கூட, இந்த வேலுமணி வந்து நாங்க இல்ல பாஜகவோட தான் இருப்போம், எடப்பாடிக்கு என்ன மாதிரி ஐடியா இருந்தா கூட நாங்க பாஜகவோட தொடர்ந்து இருப்போம், வேலுமணி ஒரு ஐடியால இருக்காரு. எடப்பாடியோ நம்ம வந்து இடத்த அதிகமா கொடுத்தக்கூடாது, இந்த தாவேக்கான்ற விஷயத்த காமிச்சு பயமுறுத்தி பாஜகவோட இடத்த குறைக்கணும்ன்ற எண்ணத்துல தான் அவர் இருக்காரா, இல்ல உண்மையிலேயே பாஜக விட்டு வெளில போற ஐடியால அவர் இருக்காரான்னு தெரியல. அந்த மாதிரி ஐடியால அவர் இருந்தாருன்னா பாஜக வந்து அதை இவரை விடுற மாதிரியான ஐடியால அவங்க இல்ல. அப்போ அவங்க வேலுமணியை வச்சு என்ன பிளே பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மார்கழி மாசம் முடிஞ்ச பிறகு தை மாசம் நீங்க இந்த கூத்தெல்லாம் பார்க்கலாம். அந்த அதிமுகவுக்குள்ள நடக்கிற கூத்துகள்லாம் ஓரளவுக்கு பளிச்சுன்னு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவுடைய நபர்கள், நிர்வாகிகள் அந்த கூட்டத்துல பங்கெடுக்கலங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பேசுனதன் மூலமா கூட அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக நம்பப்படுகிற பாமக, தேமுதிக உட்பட்ட கட்சிகளுடைய நிர்வாகிகளுமே அங்க யாருமே கிடையாது, அவர்களுடைய தலைவர்களுமே அங்க கிடையாது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இவங்க எல்லாருமே கேம் ஆடுறாங்க சார். அதாவது டக்குன்னு எந்த விதமான ஒரு கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாத போய் நம்ம கூட்டத்திலாம் கலந்து ஒரு சிக்னல் தவறா கொடுக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. அவங்க பாஜக என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிட்டாங்கன்ற அந்த பேர் வரக்கூடாது. ஆக்சுவலா தேமுதிக எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம அந்த சைடு போனோம்னா ஒரு கமிட்மெண்ட் வந்த பிறகுதான் அந்த தலையே காமிக்கணும் அந்த பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒண்ணு அதிமுக ராஜ்யசபா கொடுக்கணும், கேட்ட சீட்டை கொடுக்கணும், தேர்தல் செலவுக்கு பணத்தை கொடுக்கணும், தேமுதிக பாயிண்டா இருக்கு. தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு என்னன்னா நீங்க எடப்பாடியே சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு என்டிஏல ஒரு கட்சியா இருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க அதனால பாமக அன்புமணி அவருக்கும் வந்து அவங்க கட்சி பிளவுபட்டு இருக்கு, அவருக்கும் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைக்கிறாங்க, 23 இடங்கள்ன்றது கொடுக்க முடியாதுன்ற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. அதனால அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அன்லெஸ் அந்த சீட்டு வந்து கமிட் ஆகி அவங்க தேவைகள் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய அந்த உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டாலே தவிர அவர்கள் யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்ததுக்கு ரெடியா இல்ல. அது புரிஞ்சுக்கல சார். அப்ப பாஜகவுடைய பலம், பாஜகங்கிறது வந்து பெரிய நெட்வொர்க், அவங்க மீறி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்சிகள் பூரா பேருமே, அதுவும் குட்டி குட்டி கட்சிகள்லாம் வந்து தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வீக்கா இருக்காங்களா?
தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வீக்கா இருக்கிறாங்கிறத விட இந்த கட்சிகள் வந்து உடனடியா ஒரு கன்கரன்ஸ், ஒரு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால இவங்க போய் சேர்ந்தா அது எந்த அளவுக்கு பலம் கொடுக்கும், அது வெற்றி பெறுமா இல்லையான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு சார். அமித்ஷா வந்து மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் விளையாடுற மாதிரி இங்க விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணா கூட இங்க கொஞ்சம் அவர் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தண்ணி காமிக்குது. ஆக்சுவலா கொஞ்சம் அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவருக்கு தண்ணி காமிக்குது அமித்ஷாக்கு. அவராலேயே வந்து அவரே 2 நாளா இங்க இருக்காரு. எந்த யாருமே போய் அவரை பார்க்கலையே. எடப்பாடியே போய் பார்க்கல. அவரோட கூட்டணியில் இருக்கிற எடப்பாடியே போய் பார்க்கல. என்னதான் சீட்டு பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்தியாலேயே வந்து இன்னைக்கு அதிகாரமிக்க ஒரு பதவியில இருக்காரு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அந்த சூழல்ல இருக்கிற அவர் வந்து வந்திருக்காரு. ஆனா இதே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி போய் பார்க்கவே இல்லை. அப்பனா கூட்டணியில இருக்கிற எடப்பாடியே உங்களுக்கு மதிப்பு கொடுத்து போய் பார்க்காத இருக்காரு அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் எந்த உறுதிமொழி இல்லாத பார்க்கறதுக்கு ரெடியா இல்லை. யாரையுமே வந்து இவங்க தேமுதிக என்ன சொல்லி மிரட்டுவாங்க? தேமுதிகவோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அதிக சீட்டு, தேர்தல் செலவுக்கான பணம், அது நீங்களும் கொடுக்கலாம், திமுகவும் கூட கொடுக்க முடியும். அதனால பாமக அன்புமணிக்கு என்ன எதிர்பார்க்க முடியும்? அதிக சீட்டுகள், தேர்தல் செலவுக்கான பணம் கேட்கலாம் ஒருவேளை. அது அவங்களும் கொடுக்க முடியும், திமுகவும் கொடுக்க முடியும். இல்ல விஜய் கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் பணம் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது. அதிகமான சீட்டுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அமித்ஷா வந்து என்னதான் ஆல் பவர்ஃபுல்லா இருந்தா கூட அவரால் தமிழ்நாட்டு அரசியல்ல நினைச்சபடி அவர் காயினை நகர்த்த முடியலங்கிறதுதான் உண்மை ஆக்சுவலா. ஆனா அதுக்குன்னு அதிமுக ரொம்ப பலமா இருக்கா, அது பாஜகவுக்கு தண்ணி காமிக்குதா அப்படின்னா பாஜகவுக்கு அதிமுக விட்டா வேற வழி இல்லை. அவங்க இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசியல் சூழல்ல பாஜகவுக்கு அதிமுக விட்டா வேற வழி இல்லை. பாஜகவுக்கு அதிமுக விட்டா வேற வழி இல்லை. அதனால 2 பேருமே ஒருத்தருக்கு கெத்து காமிக்கிறதுக்காக என்னன்றாங்க, என்னால முடிஞ்ச ஒரு கெத்து நான் காமிக்க, உன்னால முடிஞ்ச கெத்தை நீ காமிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இறுதியில வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒன்னாதான் போவாங்கன்றது பாயிண்ட் இருக்கு. ஆனால் உங்களை வந்து எத்தனை பேர் சேருவாங்கன்றதான் இங்க முக்கியம். ஆக்சுவலா உங்களை வந்து எத்தனை பேர் உங்க கூட வரப்போறாங்கன்றது அவங்களுக்கு தரப்படுற உறுதிமொழிகளை பொறுத்துதான் அவங்கவுங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க எல்லாருமே கதவை திறந்து வச்சிருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணி மேல முதல் அடிப்படையில நம்பிக்கை இல்லை. இது தேவையான எல்லா விஷயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்குமான்றது முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. ஓட்டுகளை பிரிக்கிறார் விஜய் அப்படின்ற போது திமுக ஓட்டையும் விஜய் பிரிப்பார். ஆனா அதிமுக ஓட்டை அதிகமாகவே பிரிப்பார். அப்படி பிரிக்கும் போது வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகப்படும் போது பாஜக அதிமுக வெற்றி வந்து கேள்விக்குரியாது ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த கட்சிகள்லாம் அங்க போறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால அமித்ஷாவுடைய பேச்சு எடுபட மாட்டேங்குது. அதிகமான தொகுதிகள், அதிகமான தேர்தல் செலவுக்கான பணம் அப்படின்ற விஷயங்கள் போகும்போது அதெல்லாம் அவ்வளவு சுலபமா வந்து முடிவு கட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எடப்பாடி பாக்கெட்ல இருந்து பைசா எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அவர் கட்சியிலேயே போட்டி போடுறதுனா கூட ஒரு ஆளுக்கு 10 கோடி கொடுத்தாதான் சீட்டுன்னு முடிவு பண்ணிட்டாரு. திருமாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டரு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மதுரை பக்கத்துல எல்லாம் ஒரு ஆள் அவருக்கு 20 கோடி கொடுக்கறதுக்கு கூட அந்த ஆள் ரெடியா இருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே வந்து ஏற்கனவே மாஜி மந்திரியா இருந்தவங்க, ஏற்கனவே முக்கியமா மாவட்ட செயலராக பல வருஷம் இருக்கிறவங்க, ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க எவ்வளவு பேர் கொடுக்குறாங்களோ அவ்வளவு பேர் தான், யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவ்வளவு தான் சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவங்க பணத்தை பொறுத்த மட்டும் வந்து அதிமுக வந்து அவங்களே செலவழிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அவங்க யாருக்கும் கொடுக்காத மாதிரியான ஐடியாலும் இல்லை. பாஜக அதிமுக பணம் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? எடப்பாடி வந்து பாஜக பணம் வாங்குற ஐடியாவில் இருக்காரு ஆக்சுவலா. அதே மாதிரி இவர் யாருக்கும் கொடுக்கறதா இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியும் வந்து தேமுதிக அப்படின்னு நினைக்கிறோம், அதே மாதிரி எடப்பாடி நினைக்கிறார். பாஜக இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பணம் வச்சிருக்கிற ஒரே கட்சி பாஜக தான். அதுகிட்ட நம்ம பணம் வாங்கிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை செலவழிக்க வேண்டாம், பாஜக பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, தேர்தல்ல ஜெயிக்கிறதுன்றது நெருக்கடியா மாறிடுச்சு. நம்ம காசை ஏன் போடணும், அத பெரிய இடத்து காசையே வாங்கி போட்டுக்கலான்றது. அதுல ஒவ்வொரு ஆட்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதிமுகல இப்ப 10 கோடி கேட்கிறாரு, நம்ம இப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, 10 கோடியை வாங்கிட்டு அந்த 10 கோடியை நீயே செலவு வச்சு திருப்பி கொடுத்துற மாதிரி இருக்காங்க எடப்பாடி. நீங்களே வச்சுக்கோங்க, அந்த 10 கோடியை கொடுத்துறது. என்னுடைய 10 கோடியை செலவு வச்சு நான் வெற்றி பெறுவேனா மாட்டேன்றதே டவுட்டா இருக்கும் சார். ஏன் பணத்தை வாங்கி எனக்கே திருப்பி கொடுத்தாருன்னா அது என்னோட பணம் தானே. அதுக்கு நான் ஏன் போட்டி போடணும்னு பலர் அதிமுக நினைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வந்துட்டா சரி ரைட்டு, ஏதோ ஒரு இடத்துல வந்து வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் ஏதோ சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தொகுதிகளில் நம்ம போட்டி போட்டா என்ன, கொங்கு மண்டலத்துல சில பகுதிகளில் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி தொகுதிகளில் வந்து 10 கோடி கொடுத்து பரவாயில்ல, 10 கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எண்ணத்துல இருக்கிற அதிமுக காரங்களும் இருக்கதான் செய்யறாங்க. பட் எடப்பாடியோட அடிப்படை நோக்கம் என்னவா இருக்குன்னா பாஜக நம்ம பணம் வாங்கிடணும்ன்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு போகுது.